எப்படி ஜெபிக்க வேண்டும்? பாயாசித் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவர் ஒரு முறை தன்னுடைய ஜெப அனுபவங்களை பின்வருமாறு பகிர்ந்து கொண்டார். இளம் வயதில் நான் புரட்சிகர எண்ணங்களை கொண்டிருந்தேன். எனவே நான் ஜெபித்த பொழுதெல்லாம், இறைவா, உலகம் முழுவதையும் மாற்றக்கூடிய சக்தியை எனக்கு கொடு என்று ஜெபித்து வந்தேன். எனது மத்திய வயதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாததை உணர்ந்து என்னுடைய ஜெபத்தை சற்று மாற்றிக்கொண்டேன். இறைவா, எனது குடும்பத்தினரையும் எனக்கு தெரிந்தவர்களையும் மாற்ற எனக்கு வரம் கொடு என்று ஜெபித்து வந்தேன். எனக்கு வயது ஆன பிறகு எந்தவித மாற்றமும் ஏற்படாதது கண்டு என்னுடைய ஜெபத்தை சற்று மாற்றி, இறைவா, என்னை மாற்ற எனக்கு வரம் கொடு என்று ஜெபிக்க துவங்கினேன். பல மாற்றங்கள் ஏற்பட்டதை கண்டேன். ஒருவேளை எனது சிறு வயதில் இருந்தே இவ்வாறு, இறைவா, என்னை மாற்ற எனக்கு வரம் கொடு என்று ஜெபித்திருந்தால் நான் எப்பொழுதோ இந்த உலகை மாற்றி இருந்திருப்பேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறை வசனங்கள். தன்னை மாற்றாது உலகை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தன்னை மாற்றாது பிறரையும் குடும்பத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. ஜெபம் கடவுளை மாற்றுவதில்லை, ஜெபிக்கிறவர்களைத்தான் மாற்றுகிறது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை நொடி பொழுதுகள் நம்முடைய வாழ்விலே இதுவரை ஜெபித்திருப்போம். என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே கண்டிருக்கிறோம்?